திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மகன் ஐயப்பன். இவர் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வருகிறார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிர்வாகியாக பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் சிவராஜ்பேட்டை பகுதியில் ஐயப்பன் மர்மமான முறையில் முகம் மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பெயரில் திருப்பத்தூர் நகர போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அறிந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஐயப்பன் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி திருப்பத்தூர் வழியாக வாணியம்பாடி செல்லும் ஜின்னா சாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் சிவராஜ்பேட்டையில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியினர் தான் கொலை செய்திருக்கலாம் என கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன். பாமக ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். எங்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர் புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் மகன் ஐயப்பன் என்ற ஒரு 35 வயது வாலிபன் நேற்று வேலை முடித்துவிட்டு இரவு 11 மணிக்கு ஆட்காலேஜில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் வழியில் சிவராஜ்பேட்டை என்ற இடத்தில் ஒரு அம்பேத்கர் சிலை அருகில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அதை நாங்கள் காலையில் நைட்டு கேட்டபோது தற்செயலாக விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. காலையில் நாங்கள் அக்கம் பக்கம் விசாரித்த போது இந்த மாதிரி அதை ஒருத்தர் அடித்து தான் இது தற்செயலாக நடக்கலை, இது திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை போலீஸ் என்னன்றாங்கன்னா, இது நாங்கள் யாரும் பார்க்கல, நீங்கள் இது செத்ததை நாங்கள் யாரும் பார்க்கல, நாங்கள் என்னது 174 பிரிவில் தான் நாங்கள் போடுவோம். அதை மாற்றி நாங்கள் அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் அடித்தாங்கன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. நாங்கள் கேஸ் போட முடியாது, தற்செயலாக விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேஸ் போட முடியும். மாற்றியெல்லாம் கேஸ் போட முடியும். எங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்படி தான் கேஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை பிரச்சனை பண்ணி எங்களுக்கு இது முடியாது அப்படின்னு சொல்லும் போது எங்களை அவங்க திட்டமிட்டு கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு அதை அவங்க ஏற்றுக்காது. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பிரேத பரிசோதனையில் சந்தேகம் இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுங்க நாங்கள் அவங்கள வற்புறுத்தி எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க. நாங்களும் கொடுத்தோம். அதுக்கான பிரேத பரிசோதனை பண்ணி பிரேதத்தை எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வெளியே வரும்போது ஒரு டாக்டர் கிடையாது, எந்த டாக்டரும் கிடையாது. இதை பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு பாடியை தூக்கி வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அடித்து கண் இந்த இடத்துல வீங்கி இருக்குது. இந்த இடத்துல கையில் இருந்த அந்த வளையத்தில் குத்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கொலைன்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் எல்லா முகாந்திரமும் இருந்தும் அதை கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை கேட்டு நாங்கள் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காவல்துறையை கேட்டுனுக்கிறோம். அதுக்கு அவங்க உரிய பதில் சொல்லுறாமல் நாங்கள் செய்கிறோன்றாங்க. நைட்டு 11:30 மணிக்கு ஆனது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி ஆகுது. 12, 18, 20 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கல, எந்த ஒரு இதுவும் பார்க்கல. கேட்டாக்கா நாங்கள் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதை எங்கள் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார், கந்தளி தெற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார், எங்கள் தம்பி சித்தப்பா பையன் நேற்று புதுக்கோட்டை கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிற போது மர்மமான முறையில் இறந்து இருந்தார். அதை நாங்கள் போலீஸ் இடத்துல கேட்குற போது மர்மமான முறையில் இறந்துருக்கிறாங்க, கொலை இதை விசாரிங்கன்னு சொன்னாக்க விசாரிக்காத காலதாமதம் பண்ணுறாங்க. அதை தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் சாலை மறியல் பண்ணிகிட்ருக்குறோம். அவ்வளோதான். 11:30க்கு அங்கே இறந்துட்டார். 11:30க்கு போலீஸ் வந்துருச்சு. 4 ஆம்புலன்ஸ் வந்துருக்குது. எதுக்குன்னு தெரியல. நாங்கள் கேட்குற போது அது அவரே தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நாங்கள் அதை எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது. இது கொலைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொன்னால் போலீஸ் இது வரையும் எடுக்காதுக்கிறாங்க.